ஆயுதத்தை எடுத்து போட்டல்ல, அது எப்பவுமே நம்ம பக்கத்துல இருக்கும்ல. ஏன்னா நமக்கு எதிரிகள் ஜாஸ்திடா. சிங்கம் கூட இருக்குல்ல. சரிங்க சார். சரி சரி. ஏய் தள்ளு 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 தள்ளு. என்னையா ஏட்டு, உன் வீரத்தை இப்ப அண்ணன் கிட்ட காட்டு. மக்கள் போட்டிருக்காங்க அவருக்கு ஓட்டு. நம்ம பசங்களை உள்ள வச்சிருக்கிற லாக்அப்குள்ள போட்டு வைக்கட்டுமா உன் வேலைக்கு வேட்டு. தயவு செய்து இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏய் அருவா மார்த்தாண்டா, சும்மா வா, திறந்து விடியா அவங்கள. யோ திறந்து விடியா. ஹீரோ சார் நிக்குதா? உங்களுக்குலாம் அல்ஸ்டண்டா, வாங்கடா. நீங்க வாப்பா. அண்ணே அது வந்து ஏய் நீ போட்டா சட்டம், அண்ணன் போட்டா ரத்தம். பிலிம் காட்டாத. வாயா, எல்லாம் நம்ம பயலுங்க தான். நாளைக்கு ஒண்ணுனா அருவாளோட நிப்பாங்க. சிங்கம் சீருதுல அது விடு சார். சார் நில்லையா. வணக்கம் சார். டேய் நீதான் அருவா மார்த்தாண்டமா? சார் நான் அருவா மார்த்தாண்டம் இல்ல சார், அல்வா மார்த்தாண்டம். நம்ம பயலுங்க தான் அருவா மார்த்தாண்டம்னு கூப்பிட்டு பழகிட்டாங்க சார். ஆமா, தண்ணியை போட்டு வந்து ஏதோ ஃபிலிம் காட்டினேமே, எங்கடா இருக்காம? எங்க இருக்கா சார்? நான் பெப்சியை பிராந்தி பாட்டில ஊத்தி அடிக்கிறவன். நான் எங்க சார் அவனை மறைச்சு வச்சிருக்கேன்? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். உண்மையை சொல்ல. சார் 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 வேணாம் சார். சிஎம்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ இன்ஸ். இப்போ நான் உன் வீட்டில் என் வருங்கால மனைவியோட தான் இருக்கேன். நீ 7 நாள் டைம் தெரியும் எனக்கு. இன்னும் 7 நிமிஷத்தில் அவளுக்கும் எனக்கும் உன் வீட்லேயே கல்யாணம். முடிஞ்சா தடுத்துக்கோ, இல்லை பிடிச்சிக்கோ. டாய் டாய் எங்கடா இருக்க? எங்கடா இருக்க? எங்க அவன்? யார் வந்தா யார் போனா? நீ போய் சொல்ற. எங்க அவன்? ஹலோ. என்ன மாம ஏமாந்துட்டியா? சும்மா உடான்ஸ் விட்டேன். டேய் நீ ஒரு புடி பையன். மாமு 7 நாள் டைம் கொடுத்தல, அதே 7 நாளைக்குள்ள நான் அவளை தூக்குறேன் பாரு. முடிஞ்சா தடுத்துக்கோ. உன்னை அன்னைக்கே கொண்டு இருக்கணும் மவனே. என்னையே டென்ஷன் ஆக்குறியா? உன்னை எப்படி வழி கொண்டு வரேன் பாரு. சார் அவன் இல்ல சார். டேய் விளக்கண்ண, வீட்டை சுத்தி ஃபுல் செக்யூரிட்டி போடுறா. ஓகே சார். கண்ணா நீ சாப்பிடுறீ. சொன்ன மாதிரி 7வது நாள் உன்னை கல்யாணம் பண்றேன். எதுக்கு டைம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இப்பே கட்டுங்க சார் தாலிய. ஏன் அவனுக்கு பயந்துட்டு தாலி கட்ட போறியா? அவனுக்கு பயந்து நான் ஏன் தாலி கட்டணும்? சொன்ன மாதிரி 7ஆம் தேதி காலையில் 10:30 மணிக்கு உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். டேய் வீட்டை சுத்தி பார்த்துக்க. ஓகே சார். நீ அங்க போய் பாருங்க. நீ எங்க போங்கயா? சரிங்க சரிங்க, ஐயா பேசுறாரு. ஹலோ சார், வீடு திறந்திருக்கு, ஆனா யாரும் இல்ல சார். நம்ம வரணும் முன்கூட்டியே தெரிஞ்சு தப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவன் இப்ப என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம், ஆனா நிரந்தரமா தப்பிக்க முடியாது. அவனை கண்ட இடத்துல நாயை சுடுற மாதிரி சுடுங்க. ஓகே? ஓகே சார். அவனை எங்க பார்த்தாலும் நாயை சுடுற மாதிரி சுட சொல்லிட்டாரு. ஓகே சார். யார் பார்த்தாலும் சார், எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அவனை பார்த்த இடத்துல போட்டு தள்ளுங்க. ஓகே சார். டேய் அவன் கொலவெறி பிடிச்சு அலையிறான்டா. இன்னொரு முறை அவன்கிட்ட மாட்டினா நிச்சயமா நாங்க உன்னை உயிரோடவே பார்க்க முடியாதுடா. டேய் அவன் மனுஷனே இல்லடா, மிருகம். மதம் முடிச்ச யானை மாதிரி அலையிறான்டா. நாம எங்கேயாவது போயிடலாம்டா. ஐசே 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 ஐசே. யோ
ஐஸ் என்னண்ணா? என்னப்பா தம்பி, நேத்து அருவா வச்சிருந்த கையில இன்னைக்கு ஐஸ் விக்கிறேன். அண்ணே ஐஸ் வித்தாவது எப்படியாவது சினிமாவுல பெரிய ஹீரோ ஆயிடும் தான் ஐஸ் விக்கிறேன். அடப்பாவி, சினிமாவுல ஹீரோ ஆகணும்னா ஐஸ் வைக்கணும், ஐஸ் விக்க கூடாது. சரி, என்ன ஐஸ் வச்சிருக்க? பாலை, சாக்லேட், வெண்ணிலா, இப்படி குட்டை நட்டைமா நிறைய இருக்கு. என்ன ஐஸ் வேணும்? சரி, ஒரு சாக்லேட்டும் ஒரு பால் ஐஸும் கொடு. இது சாக்லேட், இது பால் ஐஸ். டேங்கப்பா, பாக்குறதுக்கே அழகா இருக்கு. இது என்ன விலை? 10 ரூபா. இது என்ன விலை? 5 ரூபா. 10 ரூபா 5 ரூபா. இது 5 ரூபாய்க்கு தர மாட்டியா? இது 10 ரூபா. சரி, இது 2 ரூபாய்க்கு கொடு. இது 5 ரூபா. சரி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், இது 5 ரூபாய்க்கு கொடு. இது 10 ரூபான்னு சொல்றேன்ல. ஏன்பா, இந்த ஐஸ் கெட்ட தண்ணியில பண்ண மாதிரி இருக்கு, இதுக்கு போய் 10 ரூபாவும் 5 ரூபாவும் கேக்குறீங்க? அண்ணா, எங்க கம்பெனில சுத்தமான தண்ணியில செஞ்ச ஐஸ். மெய்யாலுமா? ஆமாண்ணா, ஐஸ் உருது, காசா கொடுண்ணா. சரி, அப்ப இதுக்கு 10 ரூபாய் கேக்குறீங்க, 5 ரூபாய்க்கு கொடு. அதெல்லாம் இல்ல, அது 10 ரூபா, இது 5 ரூபா. ஐயோ, ஐஸ் உருது, காசா கொடுண்ணா. உருகுற ஐஸுக்கு நான் ஏன் காசை கொடுக்கணும்? இந்த ஐஸ். ஐயோ, அதான் முடியாது, காசை கொடு. நீ சொன்ன ரேட் எனக்கு கட்டுப்படி ஆகாதுமா. அண்ணா, வெறும் குச்சி மட்டும் தான் இருக்கு, நான் வாங்க முடியாது, காசை கொடு. இந்த உன் குச்சி நீயே வச்சுக்க. யோ, காசை கொடுத்துட்டு போய் மரியாதையா. யோ, போய். யோ, மரியாதையா காசை கொடுத்துட்டு போ. யோ, சாப்பிட ஐஸ்க்கு நான் எப்படியே காசு தருவேன்? எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ காசை கொடுத்துட்டு போ. சட்டை குடியா? நான் விட முடியாது. யோ, என்ன பிரச்சனைங்க சார், நேத்து பஞ்சாயத்துல உங்களுக்கு நீங்களே திரும்ப சொல்லிட்டீங்களே, அவதானே நீங்க? சார், இன்னைக்கு எங்கள்ட்ட பத்தி சொல்லுங்க சார். என்ன பிரச்சனை? அண்ணா, ஐஸ் எடுத்துட்டு காசை கொடுக்க மாட்டானே. கொடுக்க வேண்டியதானே? சார், நான் சொல்ற மாதிரி கேளுங்க சார். சொன்னபடி கேட்டா பஞ்சாயம் கரெக்டா வந்துருமா? என்ன கேட்கணும்? ஒரு சாக்லேட் ஒரு பால் ஐஸ் கேளுங்க ஒரு சார். சாக்லேட் ஒரு பால் ஐஸ் கொடு. இது கரெக்ட். பெரிய மனுஷன், பெரிய மனுஷன். இப்ப நான் என்ன செய்யணும்? இது என்ன விலைன்னு கேளுங்க சார். இது என்ன விலை? 10 ரூபா. இது என்ன விலைன்னு கேளுங்க சார். இது என்ன விலை? 5 ரூபா. இது 5 ரூபாய்க்கு கேளுங்க சார். இது 5 ரூபாய்க்கு தர முடியுமா? இது 10 ரூபாண்ணா. இது 2 ரூபாய்க்கு கேளுங்க இது சார். 2 ரூபாய்க்கு தர முடியுமா? இது 5 ரூபாண்ணா. இது 5 ரூபாய்க்கு தர முடியுமா? ஐயோ, இது 10 ரூபாண்ணா. இது 2 ரூபாய்க்கு தர முடியுமா? இது 5 ரூபாண்ணா. இது 5 ரூபாய்க்கு தர முடியுமாடா? ஐயோ, மக்கா, அது 10 ரூபாண்ணா. 2 ரூபாய்க்கு தர முடியுமா? 5 ரூபாய்க்கு தர முடியுமா? 5 ரூபா. 2 ரூபாய்க்கு தர முடியுமா? ஐஸ் உருது, காசை குடியா. ஐஸ் உருகி போச்சு. ஏண்டா விலை பேசுறதுக்குள்ள உருகி போச்சுடா ஐஸ். குச்சிக்கு காசு கொடுக்குற பிச்சு போயலா இல்லடா. மரியாதை காசை கொடுத்துட்டு போ. இதத்தாங்க நானும் சொன்னேன், ஏன் சொக்கா பிடிச்சிட்டேன். ஏய், என்ன விளையாடுறீங்களா 2 பேரும்? என்ன பார்த்தா மஞ்ச பையோட வந்த மாதிரி தெரியுதா? காசை கொடுத்துருப்பாங்கடா. சார், வாங்க. என்னய்யா, என்ன ஒண்ணும் ப்ராப்ளம்? இல்ல சார், ஒரு சாக்லேட் ஒரு பால் ஐஸ் கேளுங்க. சாக்லேட்னாலும் பால் ஐஸ்னாலும் மேல 50 ரூபா. மக்கா, ஐஸ் வித்து ஹீரோ ஆளான்னு பார்த்தா என்ன காமெடியன் ஆக்கிட்டீங்களடா. ஐஸ் வித்து ஹீரோ போறாரா? சார், ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு 50 ரூபா குடியா? வாங்க சார், நீங்க நானே காலையில 5-10 கஷ்டப்பட்டு நீங்க ஏங்க, 10 ரூபா வாங்குங்க சார். நல்லா கஷ்டப்பட்டு எங்க வச்சுக்கோங்க. ஒரு 2 ரூபா கொடுக்க போறீங்க. ஐஸ் பால் ஐஸ் கப் ஐஸ். டேய், அவன் மனுஷனே இல்லடா, மிருகம். மதம் முடிச்ச யானை மாதிரி அலையறான்டா.